ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் ஒரு 40 சைஸ் ஒரு ப்ளவுஸ் கட்டிங். போன வீடியோவில் உங்களுக்கு பேக் சைடு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்குங்க. இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. செஸ்ட் ரவுண்ட் 40 இன்ச்சுங்க, பஸ்ட் ரவுண்ட் 44 இன்ச்சுங்க, வேஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சுங்க, ஷோல்டர் 17 இன்ச்சுங்க, ஆம்கோல் ரவுண்ட் 17 இன்ச்சுங்க, ஹேண்ட் லென்த் 11 இன்ச்சுங்க, ஹேண்ட் ப்ராட் 12 இன்ச்சுங்க, ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச்சு உயரம், பேக் நெக்கு 9 இன்ச்சு உயரங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக் பார்ட் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிங்க. வச்சுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு அந்த லென்த்துக்கு நீங்கள் அந்த மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் சைடு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. இடம் இருக்கணுங்க ஃப்ரண்ட் சைடு. அதே மாதிரி ஆப்போசிட்லையும் பாருங்கள், மேலே அக்குள் பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு ஜாஸ்தி நீங்கள் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மக்களை பாருங்கள், அடுத்தது கீழ்ப்பக்கம் பாருங்கள். இதில் பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு ஒரு 2 இன்ச்சு நீங்கள் ஜாஸ்தி வச்சுருங்க. இந்த பஸ்ட் பக்கத்தில் 1.25 இன்ச்சு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் இதை ஸ்ட்ரைட்டாக இந்த கோடை நீங்கள் இணைச்சிருங்க. இந்த அப்படியே கிராஸாக வரும், அந்த கிராஸ் கோடை நீங்கள் இணைச்சிருங்க. அப்புறம் பாருங்கள் மக்களே, மேல் பக்கம் அந்த ஷோல்டரில் அந்த லென்த்து கோடு போட்டு விட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இந்த எண்டில் அரை இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சோம் இல்லைங்களா, அந்த லாஸ்ட்லேருந்து கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிடுங்க. மக்களே, அடுத்தது பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணுங்கள். 4ஆக டிவைட் பண்ணால் 10 இன்ச்சு வருங்க. 10 இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 10.5 இன்ச்சுக்கு நீங்கள் அப்படியே அங்கே மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த 10.5 இன்ச்சு மார்க் ஃப்ரண்ட் சைடு அந்த டாட்டுக்கான இது மார்க்குங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மார்க்கிலிருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை ஸ்ட்ரைட்டாக எண்டு வரைக்கும் நீங்கள் கோடு போட்டுருங்க. இந்த ஃப்ரண்ட் சார்ட்லையும் அந்த மார்க் தெரியணுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவை 3ஆக டிவைட் பண்ணானா 13.3 பாயிண்ட் வருங்க. அது கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 14.3 பாயிண்ட்டு நீங்கள் அங்கே மார்க் பண்ணிடுங்க. மக்களை பாருங்க, அடுத்தது பாருங்க, இந்த இடுப்பு சுற்றளவை 8ஆக டிவைட் பண்ணுங்க. 4.25 இன்ச்சு வருங்க. 4.25 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே ஒரு கரெக்டாக மார்க் பண்ணிருங்க. மக்களை பாருங்க, அடுத்தது இந்த அஃபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து கீழ்ப்பக்கம் முன்பக்கம் உயரம், அந்த உயரத்துடைய டிஃப்ரென்ஸ் பாருங்க, 4.25 இன்ச்சு இருக்குங்க. 4.25 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணுங்க. 2.1 பாயிண்ட் வருங்க. இந்த 2.1 பாயிண்ட்டு சென்டரா நீங்கள் அங்கே மார்க் பண்ணிருங்க. சரிங்களா, இந்த மார்க்கு கரெக்டாக அங்கே நோட் பண்ணி மார்க் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த நெக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க. மக்களே, அடுத்தது பாருங்கள், இந்த ஷோல்டர் அந்த அரை இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிடுங்க. அரை இன்ச்சு அங்கே மார்க் பண்ண பின்னாடி பாருங்கள், 7.25 இருக்குது. மேலேருந்து ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி 6.25 நீங்கள் அங்கே மார்க் பண்ணிடுங்க. நெக்குடைய உயரம் 6.25 நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த அஃபெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் முன்பக்க உயரத்துக்கும் உள்ள கேப் 4.25 இன்ச்சு இருக்குங்க. 4.25 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணால் 2.1 பாயிண்ட் வருங்க. இந்த 2.1 பாயிண்ட்டை கரெக்டாக சென்டராக டிவைட் பண்ணி அங்கே மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த நெக்கு நாம் பாக்ஸ் போட போகிறோம். நெக் பாக்ஸ் போட்டுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேலில் வச்சு நீங்கள் அப்படியே அந்த ரவுண்டு எடுத்துகிட்டு வாங்க. நம்ம எந்த ஷேப் வேணாலும் போடலாங்க, நம்ம விருப்பத்துக்கு போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், மேல் பக்கம் அந்த நெக்கையும் ஆம்கோலையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பேக் பீஸை நம்ம இப்போ பின் எடுத்துடலாம், தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கிரீஸ் லைன் ஃபுல்லாக நம்ம சக்கா வெட்டியிருக்கோமானா நீங்கள் செக் பண்ணிடுங்க. பாருங்கள், கீழ்ப்பக்கம் அந்த உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மேல் பக்கம் அந்த கிரீஸ் லைனையும் மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த கிரீஸ் லைன் அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல சக்கா வெட்டிடுங்க.
அதே போல் கீழ்ப்பக்கமும் நம்ம கிரீஸ் லைனை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோங்க. 2 பக்கமும் மறக்காமல் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இந்த கிரீஸ் லைன் மார்க் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து மெயின் எல்லா அளவுகளும் கரெக்டாக கிடைக்குங்க. பாருங்கள், அங்கே ஒரு பின் எடுத்து குத்தி விட்டுருங்க. கீழ்ப்பக்கம் வந்து நம்மளுக்கு மார்க் கிடச்சிருங்க. அப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக இந்த கிரீஸ் லைனை நீங்கள் போட்டு ஆகணுங்க. அப்போ தான் நம்ம அளவுகள் எல்லாம் கரெக்டாக நீட்டாக கிடைக்குங்க. இந்த கிரீஸ் லைன் போட்டு கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த அபெக்ஸ் பாயிண்ட் லென்த்தை வந்து நீங்கள் அப்படியே கோடு போட்டுருங்க. மேல் பக்கம் அந்த ஷோல்டருடைய 1/2 இன்ச்சு அந்த கோடையும் நீங்கள் போட்டுருங்க. இப்போ அளந்து பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவு, அதாவது 40ல் 4ஆக டிவைட் பண்ணுங்கள், 10 இன்ச்சு வரும். அந்த 10 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 10.5 இன்ச்சு அங்கே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இந்த அளவுகள் எல்லாம் அங்கே நல்லா கரெக்டாக குறித்து எழுதிருங்க. அடுத்ததுங்க, முக்கியமானதுங்க, ஃப்ரண்ட் சைடு உயரம் கரெக்டாக நம்ம எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் சைடு உயரத்தை வந்து மார்பு சுற்றளவை 3ஆக டிவைட் பண்ணுங்கள். 13.3 பாயிண்ட் வருங்க. அது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துனா 14.3 பாயிண்ட் வருங்க. 14.3 பாயிண்ட்டு நீங்கள் வந்து அங்கே கீழ்ப்பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. மக்களே, அடுத்தது தாங்க மிக முக்கியமானதுங்க. முன்பக்கம் உயரத்தை எப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அந்த கிரீஸ் லைனுக்காக எப்படி மடிக்க போகிறான்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கிரீஸ் லைனுக்காக நீங்கள் மடிச்சிருங்க. அந்த கோடு தெரியுது பாருங்கள், அந்த கோட்லேயே நீங்கள் மடிக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே 2.1 பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துலேருந்து முன்பக்கம் உயரமான 14.3 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 14.3 பாயிண்ட்டுக்கு அப்படியே நீங்கள் கிராஸாக கோடு போடுங்க. இந்த கிராஸாக கோடு போட்டு நீங்கள் அதை இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த மெயின் டாட்டு நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு வேணுங்க. இந்த 1.5 இன்ச்சுக்கான அங்கேயும் மார்க் பண்ணி நீங்கள் டாட் மார்க் பண்ணிடுங்க. அங்கேயும் ஒரு சக்கா வெட்டி விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், இந்த முன்பக்கம் டாட்டுடைய உயரத்தையும் மார்க் பண்ணிடுங்க. அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து டாட்டுக்கான மார்க்கையும் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு ஒரு டாட் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த டாட்லேருந்து நம்ம 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுருங்க. 1/2 இன்ச்சு டாட் பிடிங்க. அடுத்தது நம்ம அக்கிள் சைடு டாட் பிடிக்க போகிறோங்க. இந்த அக்கிள் சைடு பாருங்கள், அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கீழ்ப்பக்கம் அந்த மெயின் டாட்லேருந்து கிராஸாக நேராக கோடு போடுங்க. மேல் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அகலத்துக்கு இதை டாட் பிடிச்சிருங்க. மக்களே பாருங்கள், நம்முடைய சேனலில் ஆன்லைன் கிளாஸும் நடந்துகிட்ருக்குங்க. உங்களுக்கு பேட்டர்ன் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. பாருங்கள், பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. மக்களே, அடுத்தது பாருங்கள், இப்போ தான் பக்காவாக ஃபினிஷிங் டச் பண்ண போகிறேங்க. இந்த ஃபினிஷிங் டச்சில் தான் இதோடைய ஃபிட்டிங்கே அமைய போகுதுங்க. ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். மேல் பக்கம் ஷோல்டரையும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த அக்கிள் சைட்லேயும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக்கு சைடு அங்கே கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் அப்படியே குடஞ்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த நெக்குடைய அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ஷோல்டர் சைடு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அக்குள் சைட்லேயும் கரெக்டாக 1/4 இன்ச்சு கட் பண்ணி எடுங்க. அந்த அக்குள் சைடில் வந்து அந்த டாட் மார்க்கான இடத்துல வந்து அங்கே வந்து ஒரு வி ஷேப் கட் கொடுங்க. ஓகே மக்களே,
இதுவரை உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. நன்றி மக்களே. நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் NSR டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.